இன்னைக்கு நடந்ததுல இது பக்கா டுபாகூர். சரியா? இது என் வியூ. நான் இந்த ஓகே. ஷோவை உள்ளேயும் பார்த்திருக்கேன், வெளியிலயும் பார்த்திருக்கேன். இது பக்கா கிளியர் நரேட்டிவ் ஸ்கிரிப்ட். அதாவது பக்கா ஸ்கிரிப்ட். என்னன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் பேசணும்னு முதல்லயே சொல்லி இவனுங்களுக்கு இவங்க இந்த வைல்ட் கார்டுல உள்ள அமைச்சிருக்கானுங்க. இங்க பாரு, நீங்க உள்ள போய் இப்படிதான் விளையாடணும், பொண்டாட்டி இப்படிதான் ஆடணும், புருஷன் இப்படிதான் ஆடணும், நடுவுல நீ என்ன ஏத்து பேசணும், நான் உன்னை பயங்கரமா பேசணும், ஏன்னா நம்ம 2 பேரும் நண்பன் சொல்லணும், நம்ம 2 பேருக்கு பயங்கர கான்ட்ரடிக்ட் இருக்கிற மாதிரி காட்டணும். அது போக மனைவி பயந்த மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் பயந்ததுக்கு மேல பயங்கரமா வில்லத்தனம் பண்ணும். இது எல்லாத்துக்கும் மேல சாண்ட்ராவை ஸ்ட்ரெயிட்டா அடிச்சா இந்த கேம்ல சேஞ்ச் ஆயிடும்னு மொத்த இஷ்யூ பண்ண சாண்ட்ராவை மாணி ஒரு பகடக்காய் தாமா, பாவம், உனக்கு ஒண்ணும் தெரியாது, திவ்யாக்கு தான் எல்லாம் தெரியும், திவ்யா தான் உன்னை வந்து ஐயோ ஒண்ணும் தெரியாத குழந்தை, நீ கொஞ்ச நேரம் பக்கத்துல இருந்து உன்னைய பக்கத்திலேயே நின்னு ஏமாத்திட்டான். இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த சம்பவம் தான் திவாகரும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல முதல் 2 வாரத்துல பார்வதியும் திவாகரும் இருக்கும் போது, சும்மா இருக்கும் போது நமக்கு ஒரு கோமாளி தேவை, கமருதீன் அன்னைக்கு இன்னைக்கு கோமாளி தேவை பிரஜின் இருந்தா இன்னைக்கு வச்சு செஞ்சது. அப்போ பார்வதியும் திவாகரும் பீக்ல ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, அதை அட்ரஸ் பண்ண மாட்டாரு, கூப்பிட்டு வச்சு கமருதீன தலையில கூட்டிட்டு இருப்பாரு. இப்போ பிரஜினும் சாண்ட்ராவும் பீக்ல பிரச்சனை பண்றாங்க, ஆனா கூப்பிட்டு வச்சு திவ்யாவை கூட்டிட்டு இருக்காரு. திவ்யா ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல, ஆனா இந்த இடத்துல திவ்யாவை அட்ரஸ் பண்ணாத ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, அதுதான் புத்திசாலித்தனம்ன்றாங்க. இதுதான் மேக்கர்ஸ் கால்ன்றது. சாண்ட்ராவை சீண்டாதீங்க, சாண்ட்ராவை அப்படியே அது போக்கிலே கேம் விளையாட விடுங்க. இந்த கேம்ல நாம நினைக்கிறவன் ஹீரோ ஆகணும், இவன் காமெடி ஆகணும், இவன் 3வது இடம் வரணும்னா பிரஜின் கடைசி வரைக்கும் வேணும்னா பிரஜின். இப்ப பிரஜின் இன்னைக்கு ஒண்ணு பண்ணத ஹவுஸ்மேட்ஸ்ல சில பேர் என்ன ஆங்கிள் எடுத்திருக்க முடியும் நீங்க நினைக்கிற? ஹவுஸ்மேட்ஸ்க்கு என்ன தெரியுமா ஆயிருக்கும், அவ்வளவு ஈஸியா பிரஜின் கிட்ட வச்சுக்க வேணாம் தான் தோணும். ஏன்னா ஸ்டேஜ்லயே விஜய் சேதுபதியா வேற லெவல்ல தான் கேக்குறான், ஈக்குவலா சண்டை போடுறாருயா. ஆமா, பின்ன வேற யார்? இப்ப இதுக்கு முன்னாடி வேற யாரும் திவ்யா நீ அவ்வளவு பேசக்கூடாதுமா, உட்காருமா அப்படின்னு சொல்ல முடிஞ்ச அவரால விஜய் சேதுபதியால அவர் இவரை பேச முடியல அப்படின்றது பேச முடியலன்னா இல்ல, இது பக்கா ஸ்கெட்ச். இந்த கேமை இப்படித்தான் எடுத்துட்டு போகணும் நல்லா கிளியரா சொல்லிருக்காங்க. அதனாலதான் இந்த கப்பிள்ஸ்க்கு பயமே இல்ல. இல்ல சார், நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், அதாவது இப்போ திவ்யா மேல எல்லாருக்கும் தப்பு சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்னது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. 2 பேரும் ஈக்குவலா தானே பண்ணாங்க. அது என்ன திவ்யா மேல தப்பு சொல்லிட்டு சாண்ட்ரா என்னமோ சைட்ல கூட இருந்து அவங்களோட கேம் என்னமோ ஸ்பாயில் ஆயிட்ட மாதிரி அவங்களை பேம்பர் பண்ற மாதிரி தான் அது இருந்துச்சு. பட் சாண்ட்ராவோட எமோஷன்லாம் ட்ரூவா தானே சார் இருந்தது. பிரஜின் இது பண்ணது லாஸ்ட்ல என்ன எமோஷன்? நேஷனல் மீடியா ஷோல ஃப்ரை பண்ற ஆங்கிள் கரெக்டான ஃப்ரை. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடியே ஒரு எமோஷன் ரொம்ப நேச்சுரலா தான் இருந்தது. ஐயோ அச்சா நீ பண்ணதை பார்த்து நான் பயந்து அப்படின்னு அழுதது, அது கூட தான் எமோஷன். பா இந்த 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 சப்பாத்தி மாவுல கையில எண்ணெய படாம தடவர கதையெல்லாம் கிடையாது. இது பக்கா டுபாகூர் தனம். இது ஆக்சுவலா என்னன்னா அவங்க என்ன செட் பண்றாங்கன்னா, சாண்ட்ரா பிரச்சனை புத்திசாலித்தனமா அவங்க காயின் எடுத்து வைக்கிறாங்க. இவங்க உள்ளுக்குள்ள வந்து பண்ற எல்லா குருமாவும் வெள்ள தெரியுது, அதெல்லாம் இவங்களால ஒண்ணும் மறைக்க முடியாது. ஆனா இவங்க 2 பேருக்கு இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் தாட் ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஈஸியா வெளில போக மாட்டோம்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும்.